வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இப்போது நாம் காண இருப்பது பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து அடுத்ததாக ஈகைத்திறன். கொடுப்பதாலே பெறுகிறோம், கொடுங்கள். ஈகை என்பதை அனைத்து மதங்களும் தங்களின் கடமைகளுள் ஒன்றாகவே வைத்துள்ளன என்பது நம் அனைவரும் அறிந்ததே. பாரதி ஈகை என்பதை நம்மிடம் இருக்கும் திறமைகளில் ஒன்றாகவே பார்க்கிறான். பாரதியின் படைப்புகள் பாண்டிச்சேரி மண்ணில் புத்துயிர் பெற்றன என்றால் அது மிகையாகாத ஒன்றே ஆகும். வறுமை அவனுக்கு பழகிய நிலையாகவே இருந்தது. ஆனால் அவன் தனக்காக கடைசி வரை எதையும் சேர்த்து வைக்க விரும்பவில்லை. யார் வந்தாலும் பாரதியின் வீட்டில் சோறுண்டு என்ற நிலை நிலவியது. பல நேரங்களில் வந்தவர்களுக்கு சோறு போட்டுவிட்டு பசியோடு உறங்கியது பாரதியின் குடும்பம் என்பதை அவனுடைய வரலாறு சொல்லும். பாண்டிச்சேரி புஷ் வண்டிக்காரர்களுக்கு பாரதி வந்தாலே கொண்டாட்டமாக இருந்தது. அவனிடம் பணம் கேட்க மாட்டார்கள். மாறாக பாரதியை பாட்டு பாடச் சொல்லி கேட்பதுண்டு. பாரதியின் பாடல்களுக்கு முதல் ரசிகர்கள் அவர்களேதான். காலையில் கம்பீரமாக பீதாம்பரம் போல் ஆடை அணிந்து செல்லும் பாரதி மாலையில் வீடு திரும்பும்போது பெரும்பாலான நேரங்களில் தன்னுடைய ஆடைகளில் ஏதேனும் ஒரு பகுதியை தானமாக கொடுத்து விட்டு வருவாராம். கொடுக்கும் கைகள் உயர்ந்து நிற்கும், யாசிக்கும் கைகள் தாழ்ந்து நிற்கும் என்பதால் பாரதி யாரிடமும் யாசித்ததில்லை. பாரதியின் கவிதைகளை பாராட்டி அவருடைய நண்பர்கள் ஒரு முறை பணமுடிப்பு கொடுக்க முனைந்தபோது, நீங்கள் அதையில் மேசையின் மீது வைத்து விடுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றானாம். காரணம், வாங்கும்போது கூட தனது கைகள் தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஆகும். அத்தனை கம்பீரம் பாரதிக்கு. காக்கிக்கும் குருவிகளுக்கும் அவனுடைய வீடு முற்றமே சாப்பாட்டு அறையாக விளங்கியது. ஈகையை திறனாக பார்த்ததாலே அவன் நிரம்பிய செல்வம் உடையவர்களை பணக்காரர்களாக பார்க்கவில்லை. மாறாக அடுத்தவருக்கு கொடுத்து வாழும் நபர்களையே கைதொழுது நின்றான். பணம் சேர்த்து வைப்பது திறமையில்ல, அதை வாழ்வை தொலைத்து நிற்கும் ஏழைகளை வாழ்விக்க பயன்படுத்திட உதவி செய்ய செலவழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தவன். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், எங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் என்று வாசகம் போதும். பாரதியின் ஈகை பற்றிய பார்வைக்கு, உங்களிடம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் நல்லவற்றை அடுத்தவருக்கு வழங்குங்கள். அது பணமாகவோ பொருளாகவோ மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நல்ல எண்ணங்களாகவோ நம்பிக்கையாகவோ கூட இருக்கலாம். உங்களிடமுள்ள நல்லவற்றை வழங்குங்கள், அது இல்லாதவர்களுக்கு பயன்படும். சக மனிதனை நேசிப்பதே வழிபாடு. இலகிய மனம் படைத்தவர்களால் தான் இன்றளவும் உலகம் இயங்கி வருகிறது என்றால் அது மிகையாகாத ஒன்று. அதிகமாக இரக்கத்தோடும் கருணையோடும் நாம் செய்யும் செயல்கள் நம்மை பலருக்கு கடவுளாக காட்டிவிடும். அவ்வாறு இரக்கத்தோடு நாம் இருப்பது மட்டுமல்லாமல் அன்போடு நம்மிடம் வருபவர்களுக்கு வேண்டியதை அருள்வதும் நம் கடமையாகும். அதுவே ஈகையாகும். அருள் என்ற சொல் கடவுளுக்கு மட்டுமே வழங்கி வரும் சொல்லாகும். எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் இலகும் மனமாக இருக்கும் கடவுளை அருள்வதற்கு தகுதியானவன். அந்த தகுதி நமக்கும் வர வேண்டும் என்பதே பாரதியின் வாக்கு. இது 2 வழிப்பாதை. நாமும் உதவ வேண்டும். மனம் நெகிழ்ந்து வேண்டுபவர்களுக்கு அப்போதுதான் நாம் வேண்டுவன எல்லாம் கிடைக்கும் என்பதே பாரதியின் கோட்பாடு. நினைக்கச் சில வரங்கள் கேட்பேன், அதை நேரிலே இன்றெனக் கருள்வாய் என்பன போன்ற வேண்டுதல்களை வைத்த பாரதி வெளியே வெள்ளடையோடு சென்று மாலையில் வீடு திரும்புகையில் அவருடைய உடுப்புகளில் ஏதாவது குறைந்திருக்கும். காரணம், கருணையோடு சமூகத்தை அவன் பார்த்த பார்வையே. ஆடையின்றி இருக்கும் பலருக்கும் ஆடை அளித்தவன். பெருங்காற்று புயலடித்து ஓய்ந்த நிலையில் புதுச்சேரி வீதிகளில் மறுநாள் காலை கஞ்சி தொட்டி வைத்து அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து உதவியவன். அவன் வீட்டு முற்றமே காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் சாப்பாட்டு மேசை. தனக்கு குடித்த உணவு எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து உண்பதை பழக்கமாக கொண்டவன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்ற பாடலில் தனது தேவைகளை அடுக்குவான். அவனது தேவைகள் எப்போதும் பொதுநலம் கலந்தே இருக்கும். பராசக்தியை அவன் வேண்டுகையில் ஒரு கம்பீரமும் ஒரு குழந்தை அன்னையிடம் கேட்பது போன்ற
பிடிவாதமுமே எஞ்சியிருக்கும். இந்த உலகத்தில் கருணையோடு அணுபவர்களை இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்போடும் பரிவோடும் அடுத்தவருக்கு உதவும்போது இறைவனே இறங்கி வந்து நம்மிடம் உதவி கேட்பான். உறவுகளின் உன்னதங்களை நாம் நெக்குருகி அழுகும்போது வெளிப்படும். வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தேவைகளை நிறைவாற்றி கொண்டு வாழ்வதிலேயே உள்ளது. சின்ன சின்ன சந்தோஷங்களும் பிரியங்களுமே நமது வாழ்க்கையை இன்னமும் அர்த்தமுள்ளதாக்குகிறது. இரக்கத்தோடு வாழ்ந்து பாருங்கள். இறைவனும் இறங்கி வருவான் உங்கள் அன்பிற்காக. ஈகை திறனோடு வாழுங்கள். நன்றி.